80 கோடி நிதி மோசடி இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்கா அஞ்சல் திணைக்களத்துக்கு அனுப்பப்படவிருந்த கிட்டத்தட்ட 625,000 அமெரிக்க டாலர் பணம், 6,25,000 US டாலர்ஸ் இப்பொழுது அமெரிக்க அஞ்சல் திணைக்களத்துக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கையை விரித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு இமெயில் மோசடி என்பதாகத்தான் இப்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது. இலங்கையினுடைய அஞ்சல் திணைக்களம் அமெரிக்க அஞ்சல் திணைக்களத்திற்கு இந்த 6,25,000 ரூபாய் US டாலர்ஸை அனுப்புகின்ற பொழுது மிகப்பெரிய தவறு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் இந்த பணம் இப்பொழுது மாயமாகி இருக்கின்றது. ஏற்கனவே 80 கோடி 2.5 மில்லியன் US டாலர்ஸ் காணாமல் போனது. அது தொடர்பான சர்ச்சைகள் நீடித்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக ஒரு அதிகாரி உயிரிழந்திருக்கின்றார். குளியாப்பிட்டியவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அந்த நிதி பரிவர்த்தனையை கையாண்ட 4 அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த 4 ஒருவர் இப்பொழுது சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு மேலதிகமாக அடுத்ததாக இந்த 6,25,000 டாலர்ஸ் காணாமல் போன தகவல் வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்திருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது? ஊழல் குற்றங்களை இல்லாது ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டு வந்த அனுர அரசாங்கத்திற்கு இது ஒரு பாரிய சோதனையாக அமைந்திருக்கின்றது. இதனை எவ்வாறு NBP வெற்றி கொள்ளப் போகின்றது? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயிருந்தது. அந்த நிதி திரைசேரியிலிருந்து மாயமானது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற 6,25,000 அமெரிக்க டாலர் பணம் தமக்கு கிடைக்கவில்லை என்று அமெரிக்க தரப்பு அறிவித்திருப்பதாக அஞ்சல் மா அதிபர் RP சத்குமார இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். தகவல் திணைக்களம் பணத்தை செலுத்தி இருக்கின்ற போதிலும் அந்த நிதி தமக்கு கிடைக்கவில்லை என அமெரிக்க அஞ்சல் சேவை தெரிவித்திருக்கின்றமையானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது குறித்து மேலதிக விளக்கங்களை திணைக்களம் கோரியிருக்கின்றது. ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது ஏற்கனவே நடந்த அந்த குற்றம் போன்ற ஃபிஷிங் முறையிலான இணைய மோசடி நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. வங்கி கணக்கு விவரங்கள் மாற்றப்பட்டதாக மின்னஞ்சல் மூலம் தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது அந்த 2.5 மில்லியன் டாலர் அடிக்கைகளில் களவு போகைகளில் எப்படி அந்த இமெயில் வந்துச்சோ அதே மாதிரி தான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒபிஷியலாக அனுப்புகிற மாதிரியே ஒரு இமெயில் வந்து அனுப்பப்பட்டிருக்குது. அந்த மின்னஞ்சல் மூலம் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் குறித்த வங்கி கணக்கு தற்போது செயலிழந்திருப்பதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 6,25,000 டாலர்ஸையும் எந்த வங்கி கணக்கு அனுப்பிச்சினமோ அந்த கணக்கு இப்போ செயலிழந்து போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே புகார் அளிக்கப்பட்டிருப்பதோடு அவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்தோடு இலங்கையினுடைய அஞ்சல் திணைக்களத்திற்குள் உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். இந்த நிதி முறைகேடு குறித்த விசாரணைகள் இடம்பெறுவதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். விசாரணைகள் என்னதான் இடம்பெற்றாலும் இப்பொழுது இதில் களவாடப்பட்டிருப்பது ஐக்கிய அமெரிக்க டாலர்கள். இலங்கையினுடைய நாணயங்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, அதற்கு நடவடிக்கை எடுத்து ஏதாவது செய்யலாம், அது குற்றவாளிகளை தண்டிக்கலாம் அல்லது எப்படி குற்றம் நடந்தது என்பதற்கு விளக்கம் கூறலாம். ஆனால் இப்பொழுது மாயமாகி இருப்பது இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு. எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த அந்நிய செலாவணி கையிருப்பில் பிரச்சனை வந்ததால் தான் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது, பாரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது, அரச தலைவர்கள் ஓட விரட்டப்பட்டார்கள். இதே சவாலை இப்பொழுது சந்திக்க போகின்ற ஒரு அபாய கட்டத்தில் நிற்கின்றது தற்போதைய அரசு. ஏனென்றால் இந்த பாரிய அளவிலான டாலர்கள் அநியாயமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த டாலர்கள் இப்போ கட்டப்படாமல் தான் இருக்கிறது அந்த கடன்கள் இல்லையா? ஆகவே அந்த கடன்கள் இனிமேல் இங்கே இருக்கின்ற மக்கள் மீது தான் சுமத்தப்படும். அதாவது வரி செலுத்துவோர் மீது அந்த சுமை சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அழுத்தம் எந்த எல்லை வரை என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. அது வரி செலுத்துபவர்களால் தாங்க முடியாத அழுத்தமாக இருக்கின்ற பட்சத்தில் மீண்டும் ஒரு பொருளாதார புரட்சி இலங்கையில் வெடிக்கும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இதனை விளக்குவதாக இருந்தால், அதாவது இந்த இணைய மோசடி ஃபிஷிங் என்று சொல்கின்றார்கள். அந்த வங்கி கணக்கு மின்னஞ்சல்கள் மூலமாக விவரங்களை மாற்றுவதாக ஒரு போலி மின்னஞ்சல் அனுப்பி அதன் மூலமாக வேறு அக்கௌண்டுகளுக்கு இந்த பணங்களை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு பிறகு அந்த அக்கௌண்ட்களிலிருந்து வேறு பல அக்கௌண்ட்களுக்கு அதனை பிரித்து விடுவார்கள், பணத்தை பிரித்து விடுவார்கள். அப்படி பிரிக்கின்ற ஒவ்வொரு செயல்முறைகளும் இது பல படிமுறைகளிலே நடக்கும். ஒவ்வொரு படிமுறைக்கு பிறகும் அந்தந்த அக்கௌண்ட்கள் காணாமல் போயிடும்.
க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட்ஸை. இதால் தான் வந்து இதை வந்து மீட்க முடியாமல் இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் வந்து வேலைக்கு இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அனுப்பப்பட்ட பரிவர்த்தனைகளை வந்து வங்கிகளை தொடர்பு கொண்டு எந்தெந்த வங்கிகளாக ஊடாக அனுப்பப்பட்டிருக்கிறதோ எந்தெந்த கணக்குகளுக்கு ஊடாக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி அங்கே தங்கி போயிருக்கிற அந்த பணத்தை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். குறைஞ்சது ஒரு 70% 65% பணத்தையாவது மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கிற விஷயம் வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு உண்மையில் சான்சஸ் வந்து 0.00 தான் இருக்குது அதை மீட்கிறதுக்கான சான்சஸ். ஆகவே மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து நிதி பிரிவு இலங்கையினுடைய நிதி பிரிவு வந்து சிக்கப்பட்டு போயிருக்குது. இது எப்படி நடந்திருக்கலாம் என்ற ஓவர்வியூ பாபமாக இருந்தால் இது பொதுவாக பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது பிஇசி என்று சுருக்கமாக அழைப்பார்கள். மோசடி குழு அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சலை என்ன செய்யும்னு சொன்னால் போலியாக உருவாக்கும். அதாவது குறித்த வெளிநாட்டினுடைய அந்த திணைக்களத்தினுடைய மின்னஞ்சலின் மூலமாகத்தான் பரிமாற்றங்களுக்கான அந்த தகவல்கள் வந்து வழங்கப்படும், பரிவர்த்தனைகளுக்கான தகவல்கள். ஆனால் அதே மாதிரியே சந்தேகம் பெறாத மாதிரி மோசடி குழு என்ன செய்யும்னு சொன்னால் மின்னஞ்சலை வந்து உருவாக்கும். மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே வந்து ஃபோர்மலி ஒரு அதிகாரப்பூர்வமான நாட்டினுடைய திணைக்களம் எப்படி அனுப்புமோ அதே மாதிரி அவர்கள் அந்த சிஸ்டத்தை வந்து படித்து வச்சிருப்பினோம், அது மாதிரியே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆகவே சந்தேகம் பெறாது. புதிய வங்கி கணக்கு என்று சொல்லி தகவலை அனுப்புவாங்க. அதாவது நாங்கள் வழக்கமாக நீங்கள் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அக்கௌண்ட் வந்து மாறி இருக்குது, புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒஃபிஷியலாக அந்த இமெயிலை வந்து அனுப்புகிற மாதிரி அனுப்புவாங்க. ஆகவே இங்கே இருக்கிற நிறுவனம் என்ன செய்யும்னு சொன்னால் அதை நம்பி அதான் நடந்திருக்குது. அப்படி நம்பி அந்த அதிகாரிகள் வந்து அதை நம்பி பணத்தை அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கணும். அதற்கு பிறகு அந்த கணக்கு வந்து திடீரென்று காலி செய்யப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நடந்த பிழை வந்து வெரிஃபை பண்ணல. அந்த அதிகாரிகள் வந்து அந்த சேஞ்ச் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் வந்து அவர்களுடையது தானா என்பதை வந்து அடுத்த 2வது ஸ்டெப் மூலமாக இந்த சாதாரணமாக வாட்ஸ்அப்புக்கே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஃபேஸ்புக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்டினுடைய நிறுவனம் 2வது ஸ்டெப் எடுக்கலை. அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அல்லது அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் தூதுவர்கள் எவ்வளவு பேர் இருக்கு நம்ம வெரிஃபிகேஷன் செய்கிறதுக்கு, அவர்களை கூட தொடர்பு கொள்ளாமல் வந்த ஃபேக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நம்பி இவர்கள் அனுப்பினதால் இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கிறோம். அநியாயமாக ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தின் நிலைமையை பார்த்து கொள்ளுங்க. ஒரு நிதி பிரிவினுடைய உச்சபட்ச அதிகாரிகள் ஒருவராக வேலை செய்த ஒருவர் இப்படி இடம்பெற்ற ஒரு தவறுக்காக ஒரு சின்ன கவனையினத்துக்காக தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்திருக்கின்றார். இங்கே வந்து சந்தேகமான விஷயங்கள்னு சொல்லி பார்த்தால் இதில் சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த அதிகாரிகள் வந்து இந்த கணக்கை வந்து கணக்கு தகவல்களை பெற்றுக்கொள்ளைகள் அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக சில விடயங்கள் இருந்திருக்கும். அதனை அவர்கள் கவனிக்காமல் விட்டிருக்கிறார்கள். அதாவது வங்கி கணக்கு செயலிழந்தது, இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்துகின்ற பொதுவான ஒரு கோட் வேர்டாக இருக்குது. அதாவது அவர்கள் கோட் வேர்டாக பயன்படுத்துகிறதில்ல, இப்படித்தான் அதை போடுவினோம். ஆனால் அதை பார்த்தோன்னே விளங்கணும் இது வந்து ஒரு மோசடிக்காரர்கள் அனுப்புகிற மெசேஜ் தான்ன்றது நார்மலாகவே விளங்கணும். அதாவது செயலிழந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டுது, உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு சும்மா எங்களுக்கு ஃபேக் மெசேஜ்கள் வரைக்கிலே பார்ப்பீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய மாதிரியான மெசேஜ்களாக தான் அது வரும். மின்னஞ்சல் மூலம் கணக்கு மாற்றம், மிகப்பெரிய ஒரு ரெட் ஃப்ளாக்கள், ரெட் சிம்பிள்கள், இதுகள் எல்லாத்தையும் போட்டு தான் அனுப்புவேன். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி, அபாயம்ன்றதை காட்டுறதுக்காண்டி இந்த சிவப்பு நிற சிம்பிள்களை அதிகமாக போட்டு அனுப்புவினோம். இப்படியான அந்த செட்டப்புகளை பார்த்தோன்னே விளங்கணும் இது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் அல்லது ஃபேக் ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்க போகுது, ஸ்கேம் செய்கிறாக்கெல்லாம் இது அனுப்பினோம்ன்றது சாதாரணமான மனித அறிவு புத்திக்கே வந்து விளங்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ இவை என்ன செய்து கொண்டிருக்கணும் அல்லது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி வந்து விசாரணைகளை தொடங்கி இருக்குது. திணைக்களத்திற்குள்ளே வந்து உள்ளக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. அதுதான் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருந்தார். அமைச்சரவை மட்டத்திலும் வந்து இது வந்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த விசாரணையில் வந்து சில கேள்விகள் எழும். அதாவது யார் அந்த மின்னஞ்சலை அனுப்பியது, இந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். யார் அதை வெரிஃபை செய்யாமல் பணம் அனுப்பினார்கள், இது வந்து அதிகாரிகளுக்கு வந்து இருக்கிற தலையடி. அதால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா தெரியவில்லை. அவர்கள் செய்த பிழை வந்து வெரிஃபை செய்யாமல் பணம் அனுப்பியது, எந்த வங்கிக்கு பணம் அனுப்பப்பட்டது, இது அடுத்த பெரிய விஷயம். அதை கண்டுபிடிச்சது தான் பணம் அங்கே தொக்கி நிற்கிதா, தொக்கி நின்றா அந்த மிச்ச சொத்தையாவது திருப்ப எடுக்கலாமா என்றதை வந்து பார்க்கலாம். அடுத்தது உள்ளூர் அல்லது வெளிநாட்டு அக்கௌண்டா என்றது அடுத்த விஷயம். அதையும் வந்து அவர்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டி இருக்குது. இது வந்து உண்மையை ஹேக்கிங் என்று சொல்ல முடியாது. ஹேக்கிங் என்றதை காட்டியும் இங்கு இருப்பவர்களே தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். வருகின்ற அந்த தவறான ஃபேக் ஸ்கேம் இமெயில்ஸ் மூலமாக
தவறாக மனிப்புலேட் பண்ணப்படுகின்றதால் தான் இப்படியான பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே இது வந்து சாதாரண தவறு இல்லை, இது அரசு மட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சைஃபர் ஃப்ராட் கேஸ் என்று தான் சொல்லணும். ஆகவே இப்படிப்பட்ட ஃபிஷிங் இமெயில் மோசடிகளை நடைமுறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பது பற்றிய சில விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஏர்ஜென்ட், இமீடியட் இது போன்ற அழுத்தத்தை கொடுக்கின்ற வார்த்தைகள் அதிகளவாக இருக்கும். வங்கி கணக்குக்கு மாற்றம் பற்றிய அறிவிப்பு வந்து திடீரென்று வரும், எந்தவித முன்னறிவிப்புகளும் இல்லாமல் அல்லது ஒஃபிஷியல் ஃபோன் கால்ஸ் இல்லாமல் திடீரென்று மெயிலில் அல்லது மெசேஜில் வரும். ஆகவே சிறிய ஸ்பெல்லிங் வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது ஒஃபிஷியலாகவே என்ற இமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நுணுக்கமாக எங்களால் அவதானிக்க இயலாத மாதிரி போடுவாங்க. அதாவது உதாரணமாக வந்து upk.com என்கின்ற ஒரு இணையதள முகவரி தான் இதுவரைக்கும் ஒஃபிஷியலாக யூஸ் பண்ணப்பட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த இமெயிலில் வந்த முகவரி வந்து upk.support.com அல்லது upk.ru.com அந்த மாதிரியான சின்ன ஒரு வித்தியாசத்தோடு வரும். அப்போ நாங்கள் என்னதை பார்ப்போம், UPKயும் இருக்குது, .comமும் இருக்குது. ஆகவே ஓகே, இது எங்களுக்கு வழக்கமாக வராதான்றதை நாங்கள் யோசிக்க மாட்டோம். எங்களோட மைண்ட் வந்து தண்டை வாட்டிலேயே அதை உள்ளுக்கு எழுத்துக்கொள்ளும். ஆகவே நாங்கள் வந்து அந்த இடத்துல எங்களோட மைண்டை தட்டி எழுப்பி பார்த்தா தான் அந்த ஸ்கேம் வந்து பிடிபடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நடந்த விஷயம். அந்த அதிகாரிகளுக்கும் அதை வந்து தங்களுடைய அறிவை தட்டி எழுப்பி அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அடுத்தது அட்டாச்மெண்ட் அல்லது லிங்க் அனுப்புவாங்களோ அதை கிளிக் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது கட்டாயமாக வந்து ஃபேக்கான ஒரு இமெயிலாகவோ அல்லது ஃபேக்கான மெசேஜாகவோ தான் இருக்க வேண்டும் என்பதை வந்து நாங்கள் வந்து விளங்கி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொன்னால் ஸ்மால் டெஸ்ட் பேமெண்ட் செய்து பார்க்கலாம். இது புது அக்கௌண்ட்டுக்கு வந்து புதுசாக அக்கௌண்ட்டை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை போட்டு பார்ப்போம்னு சொல்லி இந்த அதிகாரிகள் ஒரு சிறிய அளவிலான அமௌண்ட்டை வந்து முதல் போட்டு பார்த்துருக்கலாம். போட்டு பார்த்து அங்கே போயிட்டான்னு சொல்லி ஃபோன் கால் எடுத்து கேட்டுட்டு பிறகு அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்ஸை வந்து செய்திருக்கலாம். ஆனால் இவை வந்து ஒரேடியாகவே 2.5 பில்லியனை அனுப்பியிருக்கணும். அதே மாதிரி அங்கே $6,25,000 வந்து அமெரிக்க அஞ்சல் திணைக்களம் நினைச்சோண்டு யாருக்கு அனுப்பினாங்களோ தெரியல. அடுத்தது நிறுவனங்களுக்கு முக்கிய பாதுகாப்பு முறைகள். இதுதான் சம்பவத்தில் வந்து ஃபெயிலியராக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். என்னென்னு சொன்னால் இமெயில் செக்யூரிட்டி, இந்த SPF, DKIM, DMARCன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அந்த செக்யூரிட்டி அம்சங்கள் வந்து இவர்களால் கண்காணிக்கப்பட்டதான்றது அடுத்த விஷயம். அடுத்தது 2 ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் அப்ரூவல் ஹைரார்கி இருக்குது. ஸ்டாஃப் அவேர்னஸ் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்க வேணும் கட்டாயம். இந்த ஹைரார்கி, அதாவது பேமெண்ட் அப்ரூவல் ஹைரார்கி என்றதை இவர் கடைப்பிடிச்சார்களாண்டே தெரியலை. அதாவது ஒரு அப்ரூவல் பேமெண்ட்டை போடுறோன்னு சொன்னால் இந்த உதவி பணிப்பாளர் ஒருவர் தான் இந்த தற்கொலை செய்திருந்தார். அவையில் தான் 4 உதவி பணிப்பாளர்களோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தான் பதவி நீக்கம் செய்திருந்தார்கள். ஆகவே பாருங்கள், உதவி பணிப்பாளர்கள் நேரடியாக வந்து எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாமல் பணத்தை அனுப்பக்கூடிய மாதிரி இருந்திருக்குது தானே. அப்போ உதவி பணிப்பாளர், அவருக்கு மேலே பணிப்பாளர் இருப்பார், அவருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பினா மத்திய வங்கி இருக்குது. ஆகவே இப்படி இந்த ஹைரார்கியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அப்ரூவல் எடுத்து தான் இதை வந்து அனுப்பியிருக்க வேணும். ஆனால் இவர்கள் இங்கே உதவி பணிப்பாளர் மன்றத்திலேயே காசை வந்து அனுப்பிட்டாங்க. ஆகவே அந்த பேமெண்ட் அப்ரூவல் ஹைரார்கியை கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இப்படியான கவர்மெண்ட் வந்து இப்படியான ஒரு பாரிய ஒரு நிதியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல இந்த பேமெண்ட் அப்ரூவல் ஹைரார்கியை வந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்தியே ஆக வேணும். அடுத்தது மோசடி நடந்துவிட்டால் உடனடியாக வந்து பேங்கை உடனே இன்ஃபார்ம் செய்கிறதுக்கு முயற்சிப்பார்கள். என்னென்னு சொன்னால் அங்கே காசை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு சிஐடி சைபர் கிரைம் யூனிட்டுக்கு, சிஐடி அல்லது சைபர் கிரைம் யூனிட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் போகும். அந்த இமெயில் சோர்ஸ் ட்ரேஸ் செய்து உடனடியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே அதில் தான் நான் சொன்ன நினைக்கிறேன். ஆனால் டைம் போயிட்டு இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு சொல்லினோம். ஜனவரியில் நடந்திருக்க வேணும். ஜனவரி அல்லது டிசம்பர் எண்டிங்கில் இந்த மோசடிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆகவே இட் இஸ் டூ லேட். இது வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த அரசாங்கத்துக்கு. என்ன செய்ய போகுதுன்னு தெரியலை. பாப்பம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தது இந்த $டாலரை வந்து திரும்ப எப்படி ஈட்ட போயினோம், எப்படி ஈடுகட்ட போயினோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.